World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சோ அடுத்த பேச்சாளராக நம்ம மணிகண்டன் சுப்பிரமணிய ஐயா. சோ இவருடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, இவரு நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினரா இருக்கிறாரு நம்ம தர்மசாஸ்தால. சோ இவர் வந்து கோ பூஜை பற்றி சிறப்புகளும் மற்றும் கோமாதாவிற்கு உணவு கொடுப்பதில் உள்ள நல்ல நற்பலன்களை பத்தி பேச வராரு. சார் ஐயா ஆடி மாதம்ன்ற உடனே கோமாதாவை பத்தி நம்ம ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லா வல்ல எம்பெருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் பொற்பாதங்களை வணங்கி செஞ்சி மயிலம் முருகன் பொற்பாதங்களை முதலான வணங்குகிறேன். எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் முக்கியமா நம்ம ஐயாவோட பொற்பாதங்களை வணங்கி நான் வந்து முதல்ல நான் கூட இருக்கேங்க. நான் ஏன் இப்ப இந்த இது எடுத்தேன், இப்ப இந்த முக்கியமான இப்ப இந்த பசுமாடு பத்தி எடுத்தேன்னா, நான் இந்த ஜோதிட துறைக்கு உள்ள வந்த உடனே முதல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுமாட்டுக்கு தான் நான் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் குடிக்கிற முதல் பரிகாரம், அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற முதல் பரிகாரம் முதல்ல பாத்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு வந்து உணவு, பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க, பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. ஒரே ஒரு செகண்ட். மெயினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த பசு மாட்டுக்கு உணவு என்னுடைய நான் வந்து நான் இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல பாருங்க, வீட்டுல பாருங்க பசுமாட்டோட நான் அந்த ஸ்டேட்டிவ் வச்சிருப்பேன். பசுமாட்டோட ஸ்டேட்டிவ் வச்சிருப்பேன். காலையில வந்த உட்கார்ந்து டேபிள்ல வந்த உடனே இதை தொட்டு வணங்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் நான் பசுமாட்டுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பசுமாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறதுனால நம்ம யாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் பின் போது கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு வாழைப்பழம் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது உங்க பேக்கெட்ல இருந்து எடுத்து பண்ற மாதிரி இருக்கணும். உங்க பேக்கெட்ல இருந்து நீங்க சம்பாதிச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தில் எடுத்து உணவு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது பசுமாட்டுல என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த முக்கோடி எல்லா தேவர்களும் அந்த பசுமாட்டுல இருக்கிறது ஐதீகம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நம்ம உணவு கொடுக்கறது ஏன் முக்கியத்துவம் சொல்றேன். மெயினா இந்த காலத்துக்களை வந்து பாருங்க, அந்த காலத்துல வந்து பசுமாட்டையே வந்து பாருங்க முக்கியமா பாருங்க குலதெய்வமா கூட வழிபாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அந்த 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி பசுமாட்டை வந்து குலதெய்வமா கூட வழிபாடு பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்துல பசுமாட்டை நம்ம யாரும் பொருட்டா வந்து மதிக்கிறது கிடையாது. நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். சில பேர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்துவாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பசுமாட்டை போட்டு புண்படுத்துறது, மாட்டுக்கறி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வம்சத்துல வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்துருமானா ஒரு பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்தே தீரும். ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தது அவங்க கிட்ட நான் கேட்கறேன், உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா பசுமாட்டை ரொம்ப போட்டு துன்புறுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறேன். ஆமா சார், எங்க குடும்பத்துல பசுமாட்டை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்த கிளைண்ட் தான். பசுமாட்டை அடிச்சு கொண்டுட்டு வம்சமே ஸ்டாப் ஆக போற நிலைமைக்கு வந்துருச்சு. வம்சமே, அதனாலதான் சொல்றேன், பசுமாட்டுக்கு நீங்க எவ்வளவுக்குள்ள நீங்க சித்திரவதை பண்றீங்களோ, துரோகம் பண்றீங்களோ, வம்சமே ஸ்டாப் ஆயிடும். இதுக்கெல்லாம் நீங்க ஜாதகம் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. பசுமாடு தான் வந்து பசுமாடு தான் மகாலட்சுமி, சுக்கரனுடைய அம்சம். சுக்கரன் உங்க ஜாதகத்துல கிட்டுட்டாலே பசுமாட்டோட அனுகிரகம் இல்லை. நீங்க என்னதான் உணவு கொடுத்தாங்களோ அது வந்து ஏத்துக்காது. சுக்கரன் ஒரு ஜாதகத்துல நீசம், அஸ்தமனம், 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தா கூட ஏத்துக்காது. ஏன்னா நீங்க போன ஜென்மத்துல உங்களுடைய முன்னோர்கள் வழியில பசுமாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருக்கீங்க, தீங்கு பண்ணிருக்கீங்க அர்த்தம். இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சுக்கரனுடைய ராகு க்ளோஸா உட்காந்துருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்களுடைய வம்சத்துல பசுமாட்டுக்கு ஒரு இது பண்ணிருப்பாங்க, துன்பம் பண்ணிருப்பாங்க. பசுமாட்டுக்கு வந்து இல்ல சார், பசுமாட்டு எங்க குடும்பத்தை அடிச்சு கொண்டல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுமாட்டை வந்து வாங்கி ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்குறோம் வச்சுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 லோ ரேட்டுக்கு வித்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க. 12,000 ரூபாய்க்கு வாங்கி 2,000 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க அடிமாட்டு ரேட்டுக்கு வித்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தோஷமா வருமானா தோஷமா வரும். பசுமாட்டை வாங்கி பாருங்க, தானமா கொடுத்தா கூட வேலை செய்யாது. அந்த பசுமாட்டுக்கு உண்டான உணவுக்கு உண்டான இதுவும் நீங்க தான் பண்ணணும். யார தானம் பண்றாங்களோ, தானம் பண்றதுன்னா என்ன பண்றாங்க, எல்லாம் இந்த கோயிலுக்கு தானம் பண்றாங்க. கோயிலுக்கு தானம் பண்றது எந்த யூஸும் கிடையாதுங்க. ஒரு அந்த ஏழை விவசாயிக்கு நீங்க தானம் பண்ணலாம். ஏழை விவசாயிக்கு ஏன் நீங்க தானம் பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, பசுமாடு வாங்கி அவன் வந்து அது மூலமா வந்து பால் பாருங்க, மெயினா பாருங்க பால் கறந்து அதை வந்து 10 பேருக்கு வந்து கொடுக்குறான். பார்த்தீங்களா, நீங்க கொடுக்குற பசுமாட்டால அவனுடைய வாழ்வாதாரம்
நல்லா நல்லா சிறப்பா இருக்குது. அதுல வந்து பசுமாட்டுக்கு வந்து வந்து பாருங்க, கண்ணுக்குட்டியோட சேர்த்து தான் நீங்க தானம் பண்ணணும். கண்ணுக்குட்டி இல்லாம நீங்க தானம் பண்ணீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உண்மையிலேயே நான் வந்து ஒரு 2, 3 வருஷமா நான் பசுமாட்டுக்கு உணவு குடுத்துட்டு வரேன். எனக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்துலாம் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்துலாம் என்னை காப்பாத்தி குடுத்துருக்கு. மிகப்பெரிய ஆபத்துல இருந்துலாம் என்ன காப்பாத்திட்டு இருக்கு. மெயினா நம்ம அந்த தாம்பரம் சிக்னல் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மேபி இப்ப வந்து நம்ம புதுசா பார்க்குறவங்களுக்கும் இது வந்து தெரியும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோலஜி மூலமா பார்க்குற நம்ம முத்துப்பாண்டி ஐயா, அவங்க மூலமா பார்க்குறோம். எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுல முக்கியமா காரணம் முத்துப்பாண்டி ஐயா அவங்களுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு அந்த அந்த நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் ஆஸ்ட்ரோலஜி மூலமா நம்ம எல்லாரையுமே வந்து பாருங்க, டோட்டலா உலக லெவல்ல நம்மள வந்து கொண்டு போறாருன்னா, அது ஒரே ஒரு காரணம் நம்ம முத்துப்பாண்டி ஐயா மட்டும் தான். ஸோ, அப்ப வந்து இந்த நேரத்துல நான் நம்ம ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இது ஏன் வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த சென்னையில நான் தாம்பரத்துல வழியா நானும் எங்க அம்மாவும் போயிட்டு இருக்கோம். சென்னை நம்ம இந்த இது வழியா குரோம்பேட்டை வழியா தாண்டுறேன். ஆக்டிவால போயிட்டு இருக்கேன். ஒரு ஆட்டோக்காரன் மோதி, ஒரு ஆட்டோக்காரன் கரெக்டா அந்த இதுல கண்ணாடியில தட்டி கண்ணாடி திரும்புது. கண்ணாடி திரும்பினா என்ன ஆகும்? வண்டியோட ஹேண்ட் பார் அப்படி ஷேக் ஆகும். 2 பேருமே கீழே விழுதுங்க. இதுதான். 2 பேருமே கீழே விழுது. சப்போஸ் கீழே விழுந்தா என்ன இருக்கும்? ஒரு யாருக்காவது ஒருத்தருக்கு பாருங்க மண்டையில அடிபட்டிருக்கும். மண்டையில அடிபட்டிருக்கும், தலையில அடிபட்டிருக்கும். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை குத்துரும். ஆனா, நீங்க பசு மாட்டுக்கு உணவு கொடுக்க உங்களுக்கு பேக் எண்ட்ல அது வந்து வேலை செய்யும். உங்க பேக் எண்ட்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனை வருது. பிரச்சனை வரக்கூடியதை யாராலுமே வந்து பாருங்க தடுக்க முடியாது. பிரச்சனை வரும்னா படுறது ஆகணும். அதுலேருந்து உங்களுக்கு வந்து பணம் காப்பாத்திக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். பிரச்சனையை வேற விதமா பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் நம்மளுடைய பசுமாட்டுடைய முக்கியத்துவம். பசுமாட்டுக்கு நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 2 வாழைப்பழம் நீங்க என்னைக்கு சார் கொடுக்கலான்ற ஒரு கேள்வி வரும். எல்லாருமே கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த கிழமை. நீங்க பிறந்த கிழமை நீங்க பிறந்த கிழமைநாதன் எப்படி இருந்தாலும் சரிங்க, அன்னைக்கு போயிட்டு நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் சரி, ஒரு தான தர்மம் அன்னதானம் சரி, சூப்பரா வேலை செய்யும். நான் பிறந்த கிழமை திங்கக்கிழமை. நான் திங்கக்கிழமை தான் அதிக முக்கியத்துவம் கொடு வழிபாடாக இருந்தாலும் சரி, ஒரு கோமாதாக்கு உணவு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் பிறந்த கிழமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நீங்க பிறக்கிறதுக்கு வந்து முக்கியமான கிரகமே நீங்க பிறந்த கிழமைநாதன் தான். அவர் 6, 8, 12க்கு போயிட்டாரு, நீச மாட்டாரு, அஸ்தம் பண்ண மாட்டாரு, பாதுகாப்பு எப்படி வேணா ஆட்டாரு. ஆனா நீங்க பிறந்த கிழமைநாதன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லதுதான் பண்ணுவாரு. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கே நீங்க வந்து உணவு கொடுங்க. இதுக்குன்னு நீங்க பசுமாடுகள்லாம் என்ன பண்றாங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுவா வாங்கி தள்ளுறாங்க, கீரையா வாங்கி தள்ளுறாங்க. கீரை எப்ப கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, பசுமாடு வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கும், உடல்நல சரியில்லாம இருக்கும். அந்த நேரத்துல போய் தான் பசுமாட்டுக்கு வந்து பாருங்க கீரை கொடுக்கணும். எல்லா அமாவாசை அன்னைக்கு மொத்த கீரையும் கொண்டு போய் தள்ளுறாங்க. அது மிகப்பெரிய பாவம். அது எவ்வளவு சாப்பிடாது, துப்பிட்டு போயிடும். மேக்சிமம் ஒன்றும் இல்லை, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. உங்களுடைய கர்மா குறையணும்னு அருகம்புல்லு தான். நான் அருகம்புல்லு தான் ஃபர்ஸ்ட் ப்ரமஸ். அருகம்புல்லு தான் சாப்பிட்டோன்னா உங்க கர்மம் அடிச்சு தூள் பண்ணிட்டு போயிடும். இதை நான் ஓப்பனா சேலஞ்சா லைவ்ல சொல்றேன். நீங்க ஒன்றும் இல்லை, பசுமாட்டுக்கு நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா அருகம்புல் வாங்கி கொடுங்க. வாரத்துக்கு ஒரு 50 ரூபா அருகம்புல், ஒரு கட்டு அருகம்புல் வாங்கி உங்க கையால கொடுங்க. அடிச்சு உங்க கர்மெல்லாம் தூளாக்கிட்டு போயிடும். நானே உதாரணம், நான் அருகம்புல் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். என்னால முடிஞ்சது மாசம் இருந்தாலும் வாங்கி கொடுப்பேன், வாரம் இருந்தாலும் என்னால முடிஞ்சு வாங்கி கொடுப்பேன். நீங்க அருகம்புல், வாழைப்பழம் இது 2 மட்டும் கண்டினியூஸா வாங்கி கொடுங்க. சார் நான் 1 வருஷம் வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்த பூலோகத்துக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்சது ஒரு 50 ரூபாய்க்கு வாழைப்பழம் அருகம்புல் வாங்கி கொடுக்கறதுல தப்பு கிடையாது. அப்ப நீங்க வாங்கி கொடுக்கறதுனால யாருக்கு சார் புண்ணியம்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன். அதுக்கு அடுத்து நாளைக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை குட்டி பிறகுன்னா ஊனம் இல்லாம பிறக்குங்க. நோட்டீஸ் பாயிண்ட், அந்த அந்த என்ன குழந்தை பிறகுதோ அந்த குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாத சுகப்பிரசவம் ஆகி பிறக்கும். இதுதான் கோமாதாவோட முக்கியத்துவம். இதுதான் கோமாதா. நீங்க கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. என்ன அந்த குடும்பத்துல எந்த குறையும் இல்லாம ஒரு நல்ல குழந்தை நல்ல நேரத்துல நல்ல நட்சத்திரத்துல பிறக்கும். நீங்க எந்த பரிகாரம் கோயில் போறதுல 2வது, நீங்க கோமாதாவுக்கு மட்டும் உணவு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பேக் எண்ட்ல அது வேலை செய்யும். குலதெய்வமா இருந்து அது வேலை செய்யும். சார் குலதெய்வமே சப்போர்ட் பண்ணனாலும் நீங்க கோமாதாக்கு உணவு கொடுங்க. உங்களுக்கு அது பக்கபலமா இருந்து வேலை செய்யும். நான் இருக்கண்டா அவங்க குடும்பத்தை நான் காப்பாத்தின சொல்லிட்டு பக்கபலமா இருந்து வேலை செய்யும். நீங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்களேன். ஒரு 1 இயர் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போவீங்க. நான் கேரண்டி கண்டிப்பா. அதாவது வந்து பசுமாட்டு உணவு கொடுக்கலாம், நம்முடைய வம்சம் நல்லா இருக்கும்.
தலைமுறை தலைமுறையா வரக்கூடிய வம்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க பசுமாடு உணவு கொடுக்கறது நல்லது நல்லது. நான் இதை நடைமுறையா ஃபாலோ பண்ணி வாழ்நாள்ல ஒரு முறையேன்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரியா குடும்பத்தோட பாருங்க பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணுங்க. பசுமாட்டுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா சும்மா வந்துடாதீங்க. ஒரு 3 சுத்து சுத்துங்க. மேக்சிமம் 11 சுத்து சுத்துறது ரொம்ப நல்லது. 11 சுத்து சுத்துறது நல்லது. இல்ல சார் என்னால 15 சுத்து சுத்த முடியல ரொம்ப இதுவா இருக்குன்னா 3 சுத்து கண்ணுக்குட்டியோட இருக்கக்கூடிய பசுமாட்டு தான் சுத்தணும். கண்ணுக்குட்டிக்கு தான் மெயின் பவர். ஏன்னா பசுமாட்டோட கண்ணுக்குட்டி உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது சுத்துறீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார் கண்ணுக்குட்டி வேற எங்கேயும் கட்டி போட்டுக்கனால பரவாயில்ல, வேற வழி இல்லை. இதுல மெயினா பாருங்க பித்ரு தோஷம் நீங்கும். நீங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறதுனால பித்ரு தோஷம் கம்பல்சரியா நீங்கிருமானா நீங்கிரும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும். அதுக்கு கொஞ்ச காலம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா டைம் எடுத்து தான் வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய கர்மா லோடு நம்ம அதாவது நம்ம மூட்டை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. கர்மா லோடு எவ்வளவு மூட்டை இருக்குன்னு தெரியாது. எவ்வளவு இது கொண்டு வந்திருக்கோம் தெரியாது. ஏன்னா முன்னோர்கள் சாதாரணமா தப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. மூட்டை மூட்டையா எல்லாம் தப்பு பண்ணிட்டு தான் நம்ம இந்த பூலோகத்துல நம்ம வந்து பெறப்படுத்திருப்போம். அதுக்குதான் நம்ம வந்து பண்ண 9ஆம் இடம் 5 நீங்க ஒண்ணும் இல்ல சுக்கரனை பார்த்துட்டு தெரிஞ்சிடும். உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்களுடைய கர்மாவை என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா சுக்கரனை வச்சு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சுக்கரன் உங்க ஜாதகத்தை நல்லா இருந்துட்டாருன்னா பரவாயில்ல, முன்னோர்கள் ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. சுக்கரன் கெடுத்தாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சுக்கரன் தான் நம்மளுடைய சந்தோஷத்துக்கான ஒரு முதல் கிரகம். சுக்கரன் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகம்லாம். அதனால நீங்க என்ன பண்ணீங்க, முன்னோர்கள்ல வந்து நினைச்சிட்டுதான் நீங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கணும். நான் நல்லா இருக்கணும், என் வம்சம் நல்லா இருக்கணும். 2வது முதல்ல எங்க முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை எங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு வந்து பாருங்க முக்கியமா பாருங்க உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பசுமாட்டுக்கு உங்க கையால கொடுங்க. சும்மா அப்படி தூக்கி போட்டு வந்துடக்கூடாது. இந்தா சாப்பிடு அப்படின்னு தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பா பாருங்க பெரிய பெரிய அவமரியாதை பண்ற மாதிரி ஆயிரும். கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பசுமாடு பக்கத்துல அந்த பக்கத்து மாட்டுக்காரர் இருந்தாருன்னா சார் போய் கொடுக்கலாமா, அது முட்டுமா என்னன்னு கேட்டுருக்கேன். இல்லப்பா முட்டாது, நீ போய் நான் போய் கையால போய் ஊட்டி விடுவேன். நான் கையால போய் பார்த்து என் கையால வந்து ஊட்டி விட சாப்பிடும். அது சாப்பிடும். உங்க கையால கொடுக்கறது தான் சொல்லுவாங்கல்ல, அவன் கையால நான் 1 ரூபாய் சோறு சாப்பிட்டேன், அவனுக்கு நான் எப்படி துரோகம் பண்றோன்னு முன்னில் மனுஷங்களே சொல்லும் போது உங்க கையால சாப்பிடக்கூடிய பசுமாடு உங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணும்? உங்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் அது பார்க்கும். கடைசி வரல உங்களுக்கு பேக் எண்ட்ல அது நிற்கும். உங்களுக்கு பேக் எண்ட்ல உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர வேண்டியது, அது எப்படி போச்சுன்னே தெரியல சொல்லுவீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பேக் எண்ட்ல கோமாதா அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான். கோமாதா தான் மகாலட்சுமி. நீ மகாலட்சுமியோட அம்சம் தான் கோமாதா. நான் கோமாதாக்கு உணவு கொடுத்துட்டேன், நேராக போய் கடையில் போய் பாருங்க, மாட்டுக்கறி போய் சாப்பிடக்கூடாது. துளி கூட வேலை செய்யாது. நீங்க மாட்டுக்கறியை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கோமாதாக்கு உணவு கொடுக்குறது வேஸ்ட். சார் அமாவாசைக்கு அன்னைக்கு பாருங்க முன்னோர்களுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம், நம்ம வந்து கோமாதாக்கு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 கிலோ வெல்லம் வாங்கிக்கிங்க. 2 கிலோ வெல்லம் வாங்கிக்கிங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெல்லம் வாங்கிக்கிங்க. நல்லா தூள் பண்ணிடுங்க. எல்லாம் கட்டி கட்டியாக கொடுக்கூடாது. நல்லா உடச்சி தூள் பண்ணிட்டு 16 வாழைப்பழம். நீங்க 16 இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு பை ஃபுல்லா வாங்கி போவேன். 2 கிலோ வெல்லம், ஒரு பை ஃபுல்லா பழம். நீங்க மாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டே வாங்கிக்கலாம். நீங்க கடைக்காரன்ட்ட ஆனா நான் மாட்டுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா அவனே பை ஃபுல்லா ரொப்பி கொடுப்பான். நான் ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பேன். ஒரு பை ஃபுல்லா கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கும் அது இதுல மெயினா புண்ணியம் வந்துடும். அதுல இருந்து நான் ஒரு 10 வாழைப்பழம் கூட தொடக்கூட மாட்டேன். ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட மாட்டேன். எல்லாமே அப்படி பசுமாட்டுக்கு தான் என் கையால கொடுத்துருவான். நல்லா தூள் பண்ணிட்டு அது உள்ள வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சி கொஞ்சோண்டு லைட்டா எள்ளு, அது என்னைக்கு கலக்கணும், அமாவாசை அன்னைக்கு தான் மட்டும் கலக்கணும். கலந்து நல்லா பிசைஞ்சு நீங்க பசுமாட்டுக்கு ஊட்டி கொடுங்க. தொடர்ந்து ஒரு அந்த 12 அமாவாசை பண்ணுங்க. நீங்க அடுத்த ஸ்டெப்பு போலன்னா என்ன கேட்கலாம். அடுத்த ஸ்டெப்பு நீங்க போலன்னு என்ன கேட்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நான் 12 அமாவாசை பண்ணணும்னா வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கணும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறதுனால உங்களுடைய வம்சம் நன்றாக இருக்கும். பிறந்த ஊனமா பிறக்காது, நான் கேரண்டி. இதெல்லாம் தொடர்ந்து வாழைக்காலுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனாலதான் இதை நான் வந்து சொல்றேன். ஓகே, எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நம்ம ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்ம மேடம் பூங்கோதை மேடம் அவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமான தலைப்புல பேசுனீங்க சார். கோவை பத்தி. சோ உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துனாவே அவங்க வீட்டுல கோதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட விலங்கு பாத்தீங்கன்னா பசு. சோ நீங்க தாராளமா நீங்க கேட்கலாம், யாருக்கையாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்தாங்கன்னா அவங்க வீட்டுல கண்டிப்பா வந்து பசுமாடு இறந்திருக்கும். அதே மாதிரி மேடம் நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்து லக்னாதிபதியோ சந்திரனோ இருந்தாலும் அந்த குடும்பத்துல பாருங்க பசுவோட சாபம் இருக்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் இல்ல அந்த கரெக்ட் நட்சத்திரத்துல பிறந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பசுமாடு இறந்திருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க இல்ல இறந்துருக்கும். நாங்க வந்து சென்னையில இருக்கிறோம், இல்ல நாங்கெல்லாம் வந்து கிராமத்துல இல்ல எங்க அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு தலைமுறை கிடையாது. நம்ம சொல்லுவோம் 7 தலைமுறை, அட்லீஸ்ட் 3 தலைமுறைக்குள்ளேயாவது. ஏன்னா நமக்கு தெரியாது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எங்க வாழ்ந்தாங்க, அப்பெல்லாம் வந்து கிராமத்துல வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி. அப்ப கண்டிப்பா அவங்க குடும்பத்துல பசுமாடு இறந்திருக்கும். சோ அந்த பசுமாடு இறந்தவங்க வீட்டுலதான் இப்படி ஒரு தோஷத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜை கண்டிப்பா வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் கோவோட இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டாச்சு வந்து எப்பவுமே வீட்டுல வச்சுக்கணும். சோ இதெல்லாம் வந்து அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பிரீத்தியா சொல்லலாம். மேடம் அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்து நம்மளுடைய இது வேணும்னு கேட்டீங்கன்னா, கோமாதாவோட ஸ்டாட்யூ எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நம்பர் ஒன்று தரேன். பிரீத்தம் மணிகண்டன் பேரு, பிரீத்தம் மணிகண்டன். அவங்க தான் முக்கியமா வச்சு நம்ம இதுல வந்து சென்னையில மடிப்பாக்கத்துல பார்த்தீங்கன்னா கோசாலை வச்சு நடத்துறாங்க. அவங்க நம்பர் தரேன். என் பேர் நீங்க சொல்லுங்க, மணிகண்டன் சுப்பிரமணியன் ஜோதிடர் சொன்னாரு சொன்னீங்க. அவங்களே உங்களுக்கு வந்து பாருங்க, நான் இப்ப எங்க வீட்டுல நான் வச்சிருக்கிற மாதிரி கோமாதா ஸ்டாட்யூ வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து புதுசா பேக்கிங்கோட உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அட்ரஸ்க்கே பேக் பண்ணி அமைச்சிருவாங்க. இது நீங்க வீட்டுல நீங்க தொடர்ந்து நீங்க வச்சு சாதாரணமா நீங்க உட்கார்ந்துக்கிற டேபிள்ல நீங்க அழகா வச்சுட்டு வரலாம். வீட்லயே நீங்க சாதாரணமா வணங்கிட்டு வரலாம். இது யாருக்காவது வேணும்னா அவங்களுடைய நம்பர் நான் ஷேர் பண்றேன். அவங்க கிட்ட பேசுங்க. என் பேர் சொல்லுங்க, மணிகண்டன் சுப்பிரமணியன் சொன்னாரு, சென்னையில ஜோசியர் சொன்னாருன்னா அவங்க கண்டிப்பா உங்க நம்பருக்கு உங்க வீட்டு அட்ரஸ்க்கு அவங்களே வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி மேடமும் சொல்லியிருந்தாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொடுக்குற. அதே மாதிரி பாருங்க உத்திராட நட்சத்திரம் தான் பாத்தீங்கன்னா மலட்டு பசுன்றான். இதுல வந்து ஜாதக ரீதியாகவும் பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரத்துல ஒரு 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ உட்கார்ந்து இருந்தா அந்த குடும்பத்துல பாருங்க குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உடையவே கட்டாயம் இருப்பாங்க. இதை ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். நம்ம அது உள்ள போவோம்னா இது வந்து ஒரு இதுக்காக நான் சொல்றேன். உத்திராட நட்சத்திரம்னாலே அது வந்து சொல்லுவாங்க மலட்டு பசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கடைசி வரலும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க நாளைக்கே ஜாதகம் பார்க்கக்கூடிய கிளைண்டா இருந்தாலும் சரி, சார் பசு மாட்டுக்கு கொஞ்சம் வந்து பாருங்க உணவு வாங்கி கொடுங்க, உங்களால முடிஞ்சது நீங்க 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் போதும். மெயினா பார்த்தீங்கன்னா பிறந்த கிழமை, நீங்க பிறந்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, இந்த நாள் வரக்கூடிய நாள்ல போடுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா வேதிபாத நாள் வரக்கூடிய நாள்லயும் நீங்க கொடுக்கலாம். வேதிபாத நாம யோகம் வரக்கூடிய நாட்களும் நீங்க கொடுக்கலாம். சார் என்னால எதுவுமே முடியல, 2 வாழைப்பழம் கொடுங்க போதும். 1000 ரூபாய் செலவு பண்ணி தான் உணவு கிடையாது. நீங்க 50 ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தா கூட பசு மாடு ஏத்துக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பா எந்த ஒரு பரிகாரமும் பாத்தீங்கன்னா பிறந்த நட்சத்திரம், அதுக்கப்புறம் தசம திதி, வதிபாதி நாம யோகம். சோ இந்த 3 நாட்கள், ஏன்னா நம்ம நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வந்தா அன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் நாள் தெரியாது. சோ அந்த மாதிரி வதிபாதி நாம யோகத்துல வந்து நம்ம எந்த ஒரு பரிகாரம் பண்ணாலும் அது பலிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு போக முடியாதுங்க கூட கிருத்திகை 2ஆம் பாதம் இருக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா, சோ சந்திரன் அந்த இடத்துல இருக்கிற அன்னைக்கு போய் கூட நம்ம பரிகாரம் பண்ணா அது பலிக்கும். சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.